ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்டரி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டிக்கி நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு பேப்பர் தேடிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு சின்ன பேப்பர் கிடச்சுன்னா உடனே வந்துட்டு நம்ம எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடிட்டு இருப்போம். பட் இதில் வந்துட்டு நம்ம சிஸ்டம்லேயே வந்து இது எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி நோட்ஸ். இதை வந்து நம்ம விண்டோஸ் 10ல் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து விண்டோஸ் 10ல் வந்துட்டு இந்த விண்டோஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்கு நீங்கள் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸும் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த ஆப்ஸில் வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஸ் வேணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரீயும் இருக்கும், பெய்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே சர்ச் ஆப்ஷனில் போய் நான் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை ஆப்ஸும் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதெல்லாம் வந்து கீழே பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது ஃப்ரீயோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணும்போது எந்த ஆப் வந்து அதிகமாக டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் ஒன்லி 452 மெம்பர்ஸ் தான் வந்து இது டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் பாருங்கள் 1Kனா 1000 மெம்பர்ஸ் வந்து இது டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் அதிகமாக டவுன்லோட் பண்ண அல்லது ரேட்டிங் கொடுத்த ஒரு ஆப்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது நிச்சயமாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு ரேட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டிக்கி நோட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் இது மைக்ரோசாஃப்டோடையது. அதனால் இதுக்கு நமக்கு வந்து தைரியமாக வந்துட்டு நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மைக்ரோசாஃப்ட் ஸ்டிக்கி நோட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1977 பீப்புள்ஸ் வந்துட்டு இது ரேட்டிங் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ இது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு நோட் சைட் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்புக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் வந்து, அதாவது உங்களுடைய சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து ரிவ்யூஸ், இந்த ஆப் பற்றின ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதே சமயம் இந்த ஆப் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரிலேட்டட், இதே மாதிரி ஸ்டிக்கி நோட் சம்மந்தப்பட்ட ஒரு ஆப் இருக்கா அப்படிங்கிறதுக்கு ரிலேட்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது ரிலேட்டடாகவே இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஓவர்வியூ ஃபஸ்ட்டு ஆப்ஷன், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் ஸ்க்ரீன்ஷாட்ஸ், இது எப்படி வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண போகிற அந்த ஆப்பை வந்துட்டு நீங்கள் முழுமையாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு தர்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா, நம்ம வந்து இது முழுமையாக செக் பண்ணி பார்த்துறோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்க்குறேன் பாருங்களேன், ஸ்க்ரீன்ஷாட்டில் இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மவுஸில் வச்சு நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அட்ரஸ் ரைட் பண்ணுறது, அதே மாதிரி பாருங்கள் அடுத்த ஆப்ஷன் வந்து பாருங்கள், இப்படி தான் வந்து நமக்கு டிஸ்பிளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நோட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஆப்ஷனுங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துட்டே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஓவரால் ஒரு ஐடியா வந்துடலாம். நம்ம அதுக்கப்புறம் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இப்போ வந்து ஓவரால் ஐடியா எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் பார்த்துட்டு நான் இப்போ வந்து நான் கெட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கெட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஆகிடும்னா இங்கே வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து உங்களுக்கு இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். முக்கியமாக இது ஃப்ரீ அப்படிங்கிறனால நமக்கு வந்து எந்த ஒரு பே பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் இதில் வந்து நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. அப்படி இது வந்து பெய்டா அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த இடத்துல வந்து அமௌண்ட் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கார்டெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் பே பண்ணுறதுக்கு. பட் இது ஃப்ரீ அப்படிங்கிறனால இது நம்ம வந்து டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இங்கே என்னுடைய டவுன்லோட் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 11.97 MB தான் இந்த ஆப்பினுடைய டோட்டல் சைஸு. பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஆப் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. திஸ் ப்ராடக்ட் இஸ் இன்ஸ்டால் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணால் லான்ச் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்க முடியும். நான் இப்போ லான்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய
டெஸ்க்டாப்பில் டாஸ்க் பாரில் வந்துட்டு அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து உக்காந்துருச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னா யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்து நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு டெஸ்க்டாப்பில் வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு வேளை அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எங்கே வந்து சேவ் ஆகிருக்கு இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும்னா ஜஸ்ட் இங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன். Windows 10 யூஸ் பண்ணுறவங்க இந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆப் வந்து உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னா இது காட்டும். நீங்கள் என்ன பண்ணிருங்கன்னா இதை வந்து பின் டு டாஸ்க் பார் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து உங்கள் டாஸ்க் பாரில் வந்து உட்காந்துரும். நீங்கள் எவ்ரி டைம் வந்துட்டு நீங்கள் இதை தேட வேண்டியதாக இருக்காது. இப்போ நான் பின் டு டாஸ்க் பார் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, எனக்கு பின் டு டாஸ்க் பார் கொடுத்தோன்னே இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து என்னுடைய டாஸ்க் பாரில் வந்து உட்காந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஆட்டோமேட்டிக்காக நான் எவ்ரி டைம் வந்து தேட வேண்டியதில்லை. டேரெக்டாகவே இந்த நோட்ஸ் எடுத்து நான் என்ன பண்ணேன்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஸ்டிக்கி நோட்ஸுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஸ்டிக்கி நோட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே பேக்கப் யுவர் நோட்ஸ் அண்ட் சின்க்ரனைஸ் அக்ராஸ் சிம்பிளி சைன்இன் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஒர்க் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்னுடைய அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை நீங்கள் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சைன் அப் பண்ணி நீங்கள் விண்டோஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே வந்து நீங்கள் ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இது என்னுடைய மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதனால் கெட் ஸ்டார்ட்ங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சைன்இன் பண்ணோன்னே எனக்கு வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா தி லிஸ்ட் வியூ அப் ஃபார் ஆல் யுவர் நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஓகே அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பழைய கொஞ்ச நாளாக வந்து நான் ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தேன். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் எடுத்திருந்த நோட்ஸை கூட இது வந்து ரெக்கவர் பண்ணி எனக்கு காட்டுறாங்க. உண்மையாகவே இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். ஏன்னா நான் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பட் இந்த லேப்டாப்பில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த எப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்கிற கூட இதில் காட்டுறாங்க பாருங்களேன். ஸோ லாஸ்ட் மார்ச் மாதம் வந்து நான் வந்து இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து எனக்கு வந்து காட்டுறாங்க. ஸோ ரெக்கவர் பண்ணி. ஸோ இது எவ்வளோ உண்மையிலே ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்ஷனு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹப்பு மாதிரி நம்ம என்னென்ன ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோமோ அதெல்லாமே இங்கே வரும். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு பேப்பர் மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ டைப் பண்ணுறேன் ஸ்டிக்கி நோட்ஸ் யூடியூப் வீடியோ அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். கொடுத்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா உடனே வந்து நம்ம டைப் பண்ணவே இது டிராஃப்ட் மாதிரி சேவ் ஆகிட்டே வரும். நான் வந்து ஜஸ்ட் டைப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோன்னே இங்கே பாருங்களேன் ஸ்டிக்கி நோட்ஸ் யூடியூப் வீடியோ அப்படிங்கிறது இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் கூட பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர் அவைலபிள் எனி டைம் இந்த லிஸ்ட் வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே க்ளோஸ் பண்ணினாலும் இந்த லிஸ்ட் வியூவில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காட் இட் அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் நான் இப்போ நீங்கள் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் எங்கே போய் பார்க்க முடியும்? எகைன் நீங்கள் இங்கே ஸ்டிக்கி நோட்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் ஆட் பண்ண அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து இங்கே இருக்குதுங்களா பார்த்தீங்களா. நான் ஸ்டிக்கி நோட்ஸ் யூடியூப் வீடியோங்கிற ஆப்ஷன் வந்து இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை வந்து அப்படியே இந்த நோட்ஸ் இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து இப்படி இந்த கார்னரில் வச்சுக்கோங்க. இந்த கார்னரில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஆப்ஷன் வந்து இப்படி வந்து ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். டக்குன்னு உடனே இந்த ஸ்டிக்கி நோட்ஸை கிளிக் பண்ணி ஏதாவது டைப் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். ஓகே, அப்லோட் வீடியோ டுடே அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணுறதுக்கப்புறம் என்ன ஆகிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்களேன் அப்லோட் வீடியோ டுடே அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே கிளிக் ஆகிடுச்சு. அகைன் நான் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தேன் அப்படின்னா நியூவாக இன்னொரு ஸ்டிக்கி நோட் வந்து க்ரியேட் பண்ணலாம். இங்கே பாருங்களேன். ஸோ மல்டிபிள் ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து நீங்கள் அட் அ டைமில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எவ்வளவு ஸ்டிக்கி நோட்ஸ் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு ஏதாவது நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைனில் படிச்சுட்டு இருக்கிறப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பரெல்லாம் தேட வேண்டியதில்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி நோட்ஸுங்கிற அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட நோட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் லேர்னர்ஸ் ஃபேக்டரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்டரி. நன்றி, வணக்கம்.